நான் செந்தில். சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை. என்னோட சின்ன வயசுல என்னோட ஒன்றா படித்த நண்பர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அத்தனை பேரையும் மேரேஜ் கூப்பிடணும்னு. நீங்கள் என்ன லவ் ஃபெயிலியரா? எதுக்கு? ஹாப்பி வயசுக்கு வந்துட்டே. அட சரிங்கப்பா. முதல்ல காதல்ங்கிற விதை நம்ம மனசுக்குள்ளே விதைக்கப்படுறது இந்த ஸ்கூல் டேஸில் தான். உன்னை இனிமே பார்க்க முடியாது கமலா. லத்திகா, ஐ லவ் யூ. அட்ராசக்க இதான் அந்த டைலாக்கா? நீ சொல்லு நடந்தது என்ன, என்னை மாற்றி போனது என்ன, அவளை நான் கண்டு கொண்டேன், அங்கே நான் தொலைந்து போனேன். தமிழ் பொண்ணு மாதிரி அழகா இருக்கா? தமிழ் படிக்க ஆசை வந்தில்லை, வந்துச்சு வந்துச்சு தமிழ்நாடின் நாணம் வந்தில்லை. வந்துச்சு. 2 வருஷம் பழகின பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறிய. 20 வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கடப்பானோன்னு கவலை வந்துருச்சு. நான் குடிக்கட்டுமா? உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற. நாங்கள் இருட்டில் இருந்தப்போ எங்கள் கையில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காமிச்சாவ. உன்னெல்லாம் பார்க்கணும்னு தலையில் எழுதியிருக்கு, அதான் காப்பாத்திட்டாங்க. எதுவா இருந்தாலும் என் நண்பன் கூட இருக்கான்ற தைரியம் தான். நீ இருந்தால் தான் என்னால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். சரி, கண்டிப்பா இருக்கேன். டேய் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கடா. எப்படி மறக்க முடியும்? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்குறத நீங்கள் எல்லாம் கலந்துக்கன்னு தான். அவசியம் குடும்பத்தோடு வந்துடணும்.